வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்ட் டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஒரு பெட்ரோல் ஷார்ட்டேஜுன்ற அந்த ஒரு ஃபேக் நியூஸை நம்பி எல்லாரும் போய் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பெட்ரோல் பங்க்கில் குவிஞ்சிடுறாங்க. பட் எல்லாம் தெரிஞ்ச நமக்கு நிச்சயமாக இந்த பெட்ரோல் ஷார்ட்டேஜ்லாம் வராது, அதை நம்ம கவர்மெண்ட் எப்படியும் ஈடு கட்டிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு என்னதான் மனசு ஒரு வகையில் அமைதியாக இருந்தாலும் ஒரு வகையில் என்னப்பா இது மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் போர் நடந்தாலும் நம்மளுக்கு இதை மாதிரி அஃபெக்ட் ஆகுது, இது மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இவி வெஹிக்கிள் வாங்கலான்ற ஒரு தாட்டும் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். ஆமாம், எனக்கும் வந்துச்சு. அழகாக பெட்ரோல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எந்தவித கவலையும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். கரண்ட் பில் ஏறுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஃப் மேடாகவே அந்த ஒரு சோலார் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்மளே ஓனாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்றப்ப really இந்த ஒரு ஈவின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது, நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு ஈவி ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி கேட்குற சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படி நாட்டம் மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம வெய்தாவோட V2. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் பெரும்பாலும் நல்ல பிராண்டட் ஸ்கூட்டர்ஸ் யாருமே அந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரி டெக்னாலஜின்றதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. உண்மைதான், ஆமாங்க. ஏன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரி கொடுக்குறாங்கன்றப்ப அதை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பின் வரும். அந்த பின்னில் அடிக்கடி ஃபால்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறோன்றப்ப அதை தேய்மானம் அதில் ஃபால்ட் வருதுன்றது நேச்சுரலான ஒரு திங் தான். அந்த ஒரு ஃபால்ட் அதிகமாக வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரியில் தான் அந்த ஒரு பிளாஸ்ட் ஆகுறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு டெக்னாலஜியை ப்ராப்பராக சூப்பராக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டுனா அது வீடா V2 தான். சொல்லப்போனால் எங்கள் ஹீரோவோடைய ஒரு சப் பிராண்ட் மாதிரின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிராண்ட் ரீச்சும் ரீலி நல்லாவே இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட் இல்லை. இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரி வருதுன்றதுனால உங்களுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சில இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு சார்ஜர்ன்றது போர்ட்டபிளாக இருக்காது. எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் கழட்டி எடுத்துகிட்டு போய் வச்சு தனியாக சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இந்த V2 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா பேட்டரி ஆப்ஷன் 3.44 கிலோவாட்லேருந்து 3.94 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வருது. அதுவும் ஸ்வைப்பபிள் டைப்பு 2 பேட்டரி பேக்கேஜாக வரும். நீங்கள் ஒரு பேட்டரியில் சார்ஜ் போட்டு கூட ஒரு பேட்டரியை வச்சு தனியாக ஓட்டலாம். நீங்கள் இந்த பேட்டரியில் சார்ஜ் காலையானோடனே இதை எடுத்து சார்ஜில் போட்டு அதை எடுத்து மாற்றி இது மாதிரி ஸ்வைப் பண்ணி ஓட்டிக்கலான்றப்போ லோக்கலில் நீங்கள் ரேஞ்ச் பற்றி அந்த வித கவலையும் தேவையில்லை. நீங்கள் ஈஸியாகவே இந்த ஒரு ரேஞ்சுன்றதை லோக்கலில் இதை வச்சு டேக்கிள் பண்ணலாம். உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு 2 பேட்டரியும் சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு மினிமம் அதான் அந்த ஒரு 3.44 கிலோவாட்டுக்குலேருந்து 143 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 165 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சுன்றது கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 பேட்டரியும் சேர்த்து வச்சு ஓட்டுறீங்கிறப்ப டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 85லேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டாப் ஸ்பீடு வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்கிறப்ப ஸ்பீடிலும் பர்ஃபார்மன்ஸ்லையும் ரீலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. உங்களுக்கு 0 to 40 வெறுமே 2.9 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது. சார்ஜிங் டைம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5 hours 50 minutesலேருந்து 5 hours 55 minutes வரைக்கும் எடுத்துக்குதுங்க. ஆமாங்க, ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,28,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,48,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி போர்ட்டபிள் பேட்டரியோட ஒரு பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய சேட்டக். ஆமாங்க, நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது நம்மளுக்கு ஒரு பரிச்சயப்பட்ட ஸ்கூட்டராக தான் இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் பஜாஜ் சேட்டக்னா அது ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்டோ அந்த ஒரு காலத்தை சேர்ந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு வெஹிக்கிளை இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது பஜாஜ் தரப்புலேருந்தே டைரக்டாக வருதுன்றப்ப உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை வாங்குறதுக்கும் சரி சர்வீஸ் பண்ணுறதுக்கும் சரி எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போகிறல. ஏன்னா உங்களுக்கு பஜாஜ் ஷோரூம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்துமே ஈஸியாக கன்சல்டன்சி கிடைக்குன்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் டிசைன் வைஸ் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ரீலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் பஜாஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளை பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு 3 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன்லேருந்து 3.5 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் தான் வருது. உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி டைப் தான். உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 153 கிலோமீட்டர்லேருந்து குறைஞ்சபட்சம் 127 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார்ஜிங் டைம் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 163லேருந்து 173 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா
உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,44,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம எய்த்தருடைய ரிஸ்தா. ஆமாங்க, எய்த்தர் பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இவங்க தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயமாக நம்ம எய்த்தருடைய ரிஸ்தா தான். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனான கொஞ்சம் ஒரு பல்ஜியான ஒரு டிசைனாக தான் இருக்கும். பட் ஆன் ரோடில் ஒரு டீசெண்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குன்றதுல உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பேட்டரி செட்டப்பு உங்களுக்கு 2.9 கிலோவாட்லேருந்து 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் வரைக்கும் இருக்குது. இதுவும் ஃபிக்ஸட் பேட்டரி மட்டும்தான். உங்களால் தனியாலாம் கழட்டிட்டு போய் சார்ஜ் போட முடியாது. சார்ஜிங் டைம் வைஸ் பொறுத்தளவுக்கு 5 hours 45 minutesலேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அது மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் போய் இது சொல்லப்போனால் இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா ஸ்கூட்டர்லையும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதெல்லாம் போகிறீங்கிறப்ப பயங்கர குயிக்காகவே சார்ஜ் ஏறும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் எல்லாரோடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. சம் எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்லோ சார்ஜ் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வெஹிக்கிளுடைய பேட்டரிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால நீங்கள் நார்மல் சார்ஜ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் சார்ஜரை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயும் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் அது மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஃபீச்சர் வைஸ்லாம் பொறுத்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் நீங்கள் இது இருக்குதுன்னு நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. இந்த லிஸ்டிங்கில் இருக்க எல்லா வெஹிக்கிளையும் எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், அதுக்கடுத்து அந்த ஒரு பேட்டரி மானிட்டரிங் சிஸ்டம், ஜியோ ஃபென்சிங்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ரேஞ்சான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். வேணால் ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸும் அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஸ்பெசிஃபைட் ரிவ்யூ வேணுன்ற மாதிரி அந்த ஒரு வெஹிக்கிளை கமெண்ட் பண்ணி வைங்க. எந்த வெஹிக்கிளுக்கு அதிக கமெண்ட் செக்ஷன் வருதோ அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்திலும் ஒரு ஃபுல் வீடியோ டைரெக்டாகவே நம்ம போய் எடுத்து போடலாம். இது நிச்சயமாக பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை வேணால் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 123 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிபிஎஸ் அந்த மாதிரி சிஸ்டம் தான், கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். ஏன்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ஃபுட் போர்டு, சீட்டிங் மாதிரி விஷயத்தில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ்லேயும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி பிட் ஹைக்குன்னு பார்த்தோம்னா டாப் மாடல் வருது. பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,23,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 1,81,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோடைய iQube. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் செகண்ட் பிளேஸில் வரதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய அந்த ஒரு சர்வீஸ் ரீச். ஆமாம், இது வந்து டிவிஎஸோட அப்படியே டைரக்ட் பிராண்டிங்கில் வருதுன்றதுனால நீங்கள் இந்த வெஹிக்கிளை புக் பண்ணுறது வாங்குறது எல்லாமே நீங்கள் டிவிஎஸோட ஷோரூம்லேயே பண்ணிக்கலாம். டிவிஎஸோட ஷோரூம் பஜாஜ் மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஏன் சின்ன ஊரில் விட உங்களுக்கு டிவிஎஸோட ஷோரூம் சின்ன ஒரு அவுட்லெட்டாக தான் இருக்குன்றதுனால இந்த வெஹிக்கிளை வாங்குறதுன்றது ரியலி உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அட் த சேம் டைமில் சர்வீஸ்லையும் டிவிஎஸ் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளுக்குன்னு இல்லை எல்லா வெஹிக்கிளுக்கும் ஓவராலாக டிவிஎஸோட சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சர்வீஸ். நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு ஓவரால் சர்வீஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அதான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஏதாவது ஒரு சில இடத்துல கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் டிவிஎஸ் சர்வீஸ் விஷயத்தில் ரியலி பெஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. இந்த ஒரு சர்வீஸ்க்காகவே நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த டிவிஎஸோட iQube இருக்குது. அப்போ சர்வீஸ் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வெஹிக்கிளும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வருது. நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைனுமே கூட. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு 2.2 கிலோவாட்லேருந்து 5.3 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. சார்ஜிங் டைமு உங்களுக்கு 2 hours 45 minutesலேருந்து 4 hours 18 minutes வரைக்கும் எடுத்துக்குது. 80% ஆஃப் சார்ஜ் ஏறுறதுக்கு. உங்களுக்கு டாப் ஸ்பீடு 75 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 82 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுற மாதிரி சொல்லுவாங்க. 0 to 40 4.2 seconds வரைக்கும் எடுத்துக்குது. ரைடிங் ரேஞ்சு உங்களுக்கு 75லேருந்து 212 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குதுங்க. ரியலி 212ன்றதுலாம் மேசிவ் ஃபிகர் ஆஃப் ரேஞ்சு. நிச்சயமாக நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா விழுப்புரத்துலேருந்து நீங்கள் சென்னைக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் இது கிட்ட வரலாம். பட் ஆனால் அதுக்குள்ளே சார்ஜ் போயிடும். இந்த 212ன்றது எக்ஸாக்டாக எல்லாருக்கும் கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த 212 நீங்கள் எக்கோ மோடில் போட்டு ஒரு 40க்குள்ளேயே ஓட்டினீங்கன்னா தான் கிடைக்கும். நீங்கள் 40க்கு மேலெலாம் அதான் இந்த டாப் ஸ்பீடு 82 தான் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு ஓட்டினீங்கப்போ ரேஞ்ச் நல்லாவே குறையும்.
அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சப்போஸ் லாங் டிரைவ்லாம் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போகிறீங்கன்னு பிளான் பண்ணுறீங்க, அப்போ வழியிலே நீங்கள் மேப்பில் பார்த்துக்கணும் எங்கெங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, நம்ம போகிற இடத்துல நம்மளால் சார்ஜ் போட முடியுமா, அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 ஹவராவது சார்ஜ் போட்டு லீவ் பண்ணணும், அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூட்டர்லையும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாங் டிரைவ் போகலாம். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் அந்த ஒரு ரீஜெனரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஓட்டுறப்ப நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் ஆஃப் தி லைன், அதான் உங்களுக்கு அந்த ஒரு 212 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தர மாடல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1,75,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் ஓலா S1 Pro. ஆமாங்க, நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஆமாங்க, இதோடைய ரேஞ்ச் அண்ட் அந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கர டாப் நாச்சான ரேஞ்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு 117லேருந்து 141 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுமா சொல்கிறாங்க. முதல்ல வந்து 115 தான் லிமிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 141 வரைக்கும் போகும்படி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கே இது ஈடு கொடுக்கும் போல் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 0 to 40 வெறுமே 2.1 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுறது. நீங்கள் R1 டஃப் கொடுக்கலாம் இதை வச்சுட்டு. உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கும் குறையே இல்லாத மாதிரி 176 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்பா நம்ம ஐக்யூபுக்கு பார்த்த மாதிரி இந்த வெஹிக்கிளோடைய சொல்கிற மைலேஜ் நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் கிடச்சுன்னா இங்கேருந்து வண்டி எடுத்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ரிட்டன் நம்ம விழுப்புரத்துக்கே வரலாம். அந்த அளவுக்குமான ஒரு பயங்கரமான ஒரு ரேஞ்ச் ஃபிகர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பட் இந்த இடத்துலையும் நான் திரும்பி சொல்கிற விஷயம், நிச்சயமாக கம்பெனி தரப்பில் சொல்கிற ரேஞ்சை விட ரியல் லைஃப்பில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் ஆர் 20-30 கிலோமீட்டர்ஸ் கூட ரேஞ்சு டிஃபர் ஆகும். உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான் அது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. சார்ஜிங் டைம் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி போய்த்துரும். இதில் வந்து 3 கிலோவாட்லேருந்து 4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன், அதுக்கடுத்து 5.2 கிலோவாட்டுன்ற மாதிரி 3 பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைமு அரௌண்ட் ஒரு 6.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. டாப் ஸ்பீட் தான் பேசியாச்சு, உங்களுக்கு அக்ஸலரேஷன் பற்றியும் பேசியாச்சு. அதான் ஓவராலாக ஃபிக்ஸட் பேட்டரி தான் எல்லியும் கொடுத்துருக்குது. ஓவரால் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேஞ்ச் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிள் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு ஒரு டச் டிஸ்பிளே, அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஏகப்பட்ட ரேஞ்சான ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ன்றது இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,44,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,98,000 கிட்ட வரைக்கும் வருது. ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குதோ அது ஈக்குவலான ஒரு ப்ரைஸிங்கும் இருக்குது. அவன் ப்ரைஸிங்கும் ஸ்லைட் ஹைக்கு தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபீச்சர் ரிச்சான ஒரு ஸ்கூட்டர், அது கூட ஒரு நல்ல ரேஞ்சும் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு ஓலா S1 Pro ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்கூட்டர் எந்த இடத்துல ஒரு நெகட்டிவாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் இன்னும் இவங்க ஆஃபர் பண்ணல. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வீடியோ 13 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படின்றப்ப இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய். See you later.